ஒரு ஊர்ல கண்ணாயிரம்னு ஒரு சமையல்காரர் இருந்தாரு. அவரு ரொம்பவும் திறமையானவர். ஆனா அவரு திறமைக்கான அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கவே இல்லை. அவரு தனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அதுல வர்ற வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. சில சமயங்கள்ல அவருக்கு வேலை கிடைக்காத போது வருமானமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாரு. அவரு தன்னோட நிலைமையை எண்ணி ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு மீனான்னு ஒரு அழகான பெண் இருப்பா. அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலியாவும் திறமசாலியாவும் இருந்தா. அந்த ஊர்ல ரத்தினவேல் அப்படின்னு ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. அவருக்கு தோட்டக்காரன், சமையல்காரன், உதவியாள்னு ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருந்ததுனால உடல் உழைப்பே இல்லாம ரொம்பவும் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவர் தன்னுடைய சமையல்காரரை கூப்பிட்டு, முருகா, என்ன வர வர உன்னுடைய சாப்பாட்டுல சுவையே இல்லாம இருக்கு. நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நீ சுவையான சாப்பாடு கிடைக்கிறதுக்காக நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீ என்ன பண்ற? நான் உன்கிட்ட சொல்ற ஐடியாவை நீ உடனே போய் ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லிடுற, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிட்ட ஒரு ஐடியாவை சொன்னாரு. உடனே முருகன் ஊர் மக்கள் கிட்ட வந்து, மக்களே, நம்ம ஜமீன்தார் ஐயா ஒரு போட்டி அறிவிச்சிருக்காரு. தினமும் ஒருத்தரா நல்ல சுவையான சாப்பாடா செஞ்சு நம்ம ஜமீன்தார் ஐயாவுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். யாருடைய சமையல் அவருக்கு பிடிச்ச மாதிரி ருசியா இருக்கோ அவங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசும், அவங்க வீட்லயே நல்ல சம்பளத்துல பர்மனண்டா சமையல்காரர் வேலையும் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னான். அந்த அறிவிப்பை கேட்ட குட்டி பொண்ணு மீனா தன்னுடைய அப்பா கிட்ட வந்து, அப்பா, நீங்களும் இந்த போட்டியில கலந்துகிட்டு ஜமீன்தார் ஐயாவுக்கு சமைச்சு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு கண்ணாயிரம் சொன்னாரு, ஜமீன்தாருக்கு சமைச்சு கொண்டு போய் கொடுக்கற அளவுக்கு நம்ம வீட்டுல மளிகை பொருட்கள் கூட இல்லையேம்மா. நம்ம எப்படி சமைச்சு கொண்டு போய் அவருக்கு கொடுக்கறது? என்னோட சாப்பாடு அவருக்கு பிடிக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மீனா, அப்பா, உங்களோட திறமைய பத்தி உங்களுக்கே தெரியல. நீங்க மளிகை சாமானமெல்லாம் இல்லாட்டி போகுது. நம்ம வீட்டு தோட்டத்துல இருக்கிற கத்திரிக்காயை எடுத்துட்டு வந்து அதுல சமைச்சு கொண்டு போய் கொடுங்க. அதுவே அவ்வளவு ருசியா இருக்கும் அப்படின்னு சொன்னான். கண்ணாயிரத்தோட மனைவியும், ஆமாங்க, நீங்க சமைச்சு கொண்டு போய் கொடுங்க. பரிசு கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காட்டி போகுது அப்படின்னு அம்மாவும் பொண்ணும் அவரை கம்பல் பண்ணனதுனால கண்ணாயிரமும் போட்டியில கலந்துக்க தயாரானாரு. அடுத்த நாள் காலையில இருந்து அந்த ஊர் மக்கள் ஒவ்வொருவரும் நல்ல சுவையான விதவிதமான சமையலா செஞ்சு தினமும் ஒருத்தரா ஜமீன்தாருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா யாருடைய சமையலுமே அவருக்கு பிடிக்கல. அடுத்த நாள் கண்ணாயிரத்தோட முறையும் வந்துச்சு. மீனா சொன்ன மாதிரியே அவர் தோட்டத்துல இருந்த கத்திரிக்காயில சமைச்சு மீனாவும் அவங்க அப்பாவும் சாப்பாடு எடுத்துட்டு போனாங்க. கண்ணாயிரத்தோட சமையலை சாப்பிட்ட ஜமீன்தார் சொன்னாரு, என்ன கண்ணாயிரம், உன்னைய திறமையான சமையல்காரன்னு நினைச்சேன். ஆனா உன்னுடைய சாப்பாடும் மத்தவங்க சாப்பாடு மாதிரி ரொம்ப சாதாரணமா தான் இருக்கு. ஒன்னும் சுவையே இல்லையே அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த குட்டி பொன் மீனா டக்குன்னு, அதுக்கு தப்பா சொன்னேன். நம்ம வீட்டுல இருக்கிற மந்திர கத்திரிக்காயில சமைக்கலாம்னு சொல்லி நீங்க தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னான். மீனா என்ன சொல்றான்னு கண்ணாயிரத்துக்கே புரியல. இவ என்ன சொல்றா அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ஜமீன்தார் கேட்டாரு, மந்திர கத்திரிக்காயா, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு மீனா, ஆமாங்க ஐயா, எங்க தோட்டத்துல ஒரு மந்திர கத்திரிக்காய் செடி இருக்கு. அதுல இருக்கிற காயில சமைச்சோம்னா அதோட ருசி அவ்வளவு அருமையா இருக்கும் அப்படின்னு சொன்னான். உடனே ஜமீன்தார், அப்படின்னா நீ அதுலயே சமைச்சிட்டு வந்திருக்கலாமே. சரி, பரவாயில்ல, நாளைக்கு காலையில அந்த கத்திரிக்காயில சமைச்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மீனா, ஐயா, அந்த மந்திர கத்திரிக்காய சாதாரணமாலாம் சாப்பிட முடியாது. அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு. அதை நீங்க சாப்பிடணும்னா காலையில நேரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு எதுவுமே சாப்பிடாம நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற மலை மேல இருக்கிற ஒரு குடிலுக்கு நீங்க வந்துடணும். அங்கதான் அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஜமீன்தார், சரி, நான் வர்றேன். ஆனா சாப்பாடு நல்லா இல்லைன்னா பொய் சொன்னதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு. மீனா தான் ஏன் ஜமீன்தார் கிட்ட அப்படி சொன்னா அப்படிங்கிற ஐடியாவை அவங்க அப்பா கிட்ட சொன்னான். கண்ணாயிரமும் அந்த ஐடியாவை ஏத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில அந்த மலை உச்சியில இருக்கிற குடில்ல போய் சமைக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் காலையில ஜமீன்தார் எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிற்றோட தன்னுடைய சமையல்காரரான முருகனையும் கூட்டிக்கிட்டு நடந்தே அந்த மலை உச்சியில இருக்கிற குடிலுக்கு போனாங்க. அங்க ஏற்கனவே மீனாவும் கண்ணாயிரமும் சமையலை முடிச்சிட்டு ஜமீன்தாருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஜமீன்தாரை பார்த்தோன்னே, வாங்கய்யா, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சமையல் ரெடியா இருக்கு, சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஜமீன்தார், கண்ணாயிரம், சாப்பிட போலாம். ஆனா என்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு மலையேறி வர வச்சிருக்க, சாப்பாடு மட்டும் நல்லா இல்ல, அதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். சரிங்க ஐயா, நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிடுறதுக்காக போனாங்க.
சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்த ஜமீன்தார் கண்ணாயிரத்தை ரொம்ப புகழ்ந்து பாராட்டினாரு. கண்ணாயிரம், உண்மையாலுமே இந்த சமையல் அவ்வளவு ருசியா இருந்துச்சு. இவ்வளவு அருமையான சாப்பாடை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இவ்வளவு நாளா இந்த மந்திர கத்திரிக்காய் இருக்கிறதே எனக்கு தெரியாம போச்சே. எங்க இருக்கு இந்த மந்திர கத்திரிக்காய் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு கண்ணாயிரம், என்னைய மன்னிச்சிடுங்க ஐயா, இது மந்திர கத்திரிக்காய் எல்லாம் எதுவும் கிடையாது. நேத்து நான் உங்களுக்கு சமைச்சு கொடுத்தனே அதே கத்திரிக்காய் தான் இதுவும். இது என் பொண்ணோட ஐடியானால நாங்க அப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னாரு. பொண்ணோட ஐடியாவா? எனக்கு ஒண்ணும் புரியல. நேத்து கொடுத்த அதே கத்திரிக்காய் தான் இது அப்படின்னா நேத்து சமையல் ஏன் ருசியாவே இல்ல? எனக்கு ஒண்ணுமே புரியல கண்ணாயிரம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு மீனா, ஐயா, தயவு செஞ்சு நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நாங்க எல்லாருமே உங்களுக்கு சுவையான உணவை தான் தயார் பண்ணிக்கிட்டு வந்து கொடுத்தோம். எங்களுக்கு சுவையா இருந்த உணவு உங்களுக்கு சுவையா இல்ல அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பசி எடுத்த பின்னாடி சாப்பிடுறோம். நீங்க பசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிடுறீங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த உணவோட ருசி தெரிய மாட்டேங்குது. பசித்த பின் புசி அப்படின்னு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. நமக்கு ஸ்கூல் பாடப்புத்தகத்திலேயே அதைத்தானங்க ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் உங்களை எதுவுமே சாப்பிடாம இவ்வளவு தூரம் நடந்து வர வச்சு உங்களுக்கு பசி எடுத்த பின்னாடி சாப்பிட கொடுத்தோம். அதனாலதான் உங்களுக்கு இந்த உணவு அவ்வளவு ருசியா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னான். மீனா சொன்னதை கேட்ட ஜமீன்தார் அவ சொன்னது உண்மைதான் அப்படின்னு ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கண்ணாயிரத்துக்கிட்ட, கண்ணாயிரம், உன் பொண்ணு மீனா ரொம்ப கெட்டிக்காரியா இருக்காளே, எவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா எனக்கு புரிய வச்சுட்டாப்பா. அப்ப புத்திசாலித்தனத்துக்காகவே இந்த பரிசை உங்களுக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டு மீனாவும் கண்ணாயிரமும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீட்டுல போய் அவரோட மனைவி கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி, நம்ம பொண்ணோட புத்திசாலித்தனத்தினாலதான் நமக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1,00,000 ரூபாய் பரிசும் வாங்கிக்கிட்டு ஜமீன்தார் வீட்டுல சமையல்காரரா ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.